வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசாவில் போரை குறைந்தபட்சம் நிறுத்தி அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிப்பதற்காக ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்க அமெரிக்கா மற்றும் அரபு மத்தியஸ்தர்கள் பல மாதங்களாக உழைத்தனர். எந்த பலனும் கிட்டவில்லை. இருதரப்பும் ஒப்பந்தத்திற்கு அருகில் கூட செல்லவில்லை. இறுதியில் மோதலை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு லட்சிய திட்டத்திற்கு களம் அமைத்த ஒரு போர் நடவடிக்கை இது. செப்டம்பர் 9ஆம் தேதி ஹமாஸின் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளர்கள் ஜனாதிபதி டிரம்பின் போர் நிறுத்த முன்மொழிவை பற்றி விவாதிக்க கத்தாரில் கூடியிருந்த ஒரு அலுவலகத்தின் மீது இஸ்ரேலிய ஏவுகணைகள் மோதின. அமெரிக்காவின் ஒரு முக்கிய பாதுகாப்பு கூட்டணியான கத்தாரின் மண்ணில் நடந்த தாக்குதல் டிரம்புக்கு எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் வந்தது. கத்தாருக்கும் எந்த எச்சரிக்கையும் இல்லை. அமெரிக்காவுக்கு முக்கிய இடைத்தரகராக செயற்பட்ட கத்தார் மற்றும் அதன் பாரசீக வளைகுடா அண்டை நாடுகள் கோபமடைந்து அமெரிக்காவை தொடர்பு கொண்டன. எப்படியாவது இஸ்ரேலிடம் கூறி விஷயங்களை சரி செய்யுமாறு கூறினர். ட்ரம்ப் நிர்வாகம் மற்றும் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் தங்கள் அமைதி முயற்சிகள் தடம் புரண்டு விடுமோ என்று அஞ்சினர். நெருக்கடியை தனக்கு சாதகமாக மாற்ற ட்ரம்ப் முயற்சி செய்ய முடிவு செய்தார். இந்த தாக்குதல் அரபு நாடுகளுக்கு பிராந்திய மோதல் அபாயத்தை நினைவூட்டுவதாகவும் அவர்களின் மன அமைதியை இழக்க செய்வதாகவும் அமைந்தது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு மற்றும் ஹமாஸ் தலைவர்கள் இப்போது அமெரிக்காவின் அரபு புரவலர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக மாறி வருவதை மத்திய கிழக்கு நாடுகள் உணர்ந்தன. இதை இப்படியே விட்டால் எந்த ஒரு அரபு நாட்டு தலைநகரிலும் இஸ்ரேலிய ஏவுகணைகள் விழுந்து வெடிக்கலாம் என்று அரபு நாடுகள் பயந்தன. ட்ரம்ப் மற்றும் அவரது உதவியாளர்கள் முயற்சிகளை இரட்டிப்பாக்கினார்கள். 3 வாரங்கள் நீண்ட ராஜதந்திர மற்றும் இஸ்ரேல், கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவை செய்த உயர் அதிகாரிகளுக்கிடையே அடிக்கடி நடந்த சந்திப்புகளுக்கு பின்னர் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் கேமராக்கள் முன் நின்று தன்னிடம் ஒரு திட்டம் இருப்பதாக அறிவித்தார். நேதன்யாகு அவரது பக்கத்தில் நின்று திட்டத்தை ஏற்றுக்கொண்டு போரை முடிவுக்கு கொண்டு வர தயாராக இருப்பதாக கூறினார். அரபு மற்றும் முஸ்லிம் தலைவர்கள் பலரும் இதை பின்பற்றினர். அரபு மற்றும் முஸ்லிம் தலைவர்களை யார் யாரையெல்லாம் ட்ரம்பின் திட்டத்தை ஆதரிக்க வைக்க முடியுமோ அனைவரையும் ஆதரித்து அறிக்கை விட வைத்தது. மத்திய கிழக்கிலேயே இல்லாத முஸ்லிம் நாடான பாகிஸ்தான் கூட ட்ரம்பின் திட்டத்தை ஆதரித்தது. சில நாடுகள் கூட்டாகவும் சில நாடுகள் தனித்தனியாகவும் ஆதரித்து அறிக்கை விட்டன. ஆதரிக்காவிட்டால் ஒருவேளை இஸ்ரேல் உங்கள் நாட்டில் தாக்கினால் அதை நீங்கள் தான் சொந்தமாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்று அரபு மற்றும் முஸ்லிம் தலைவர்களுக்கு வெள்ளை மாளிகையால் கூறப்பட்டது. நாகரிகமான பயமுறுத்தல். ட்ரம்பின் மதிப்பீட்டில் இது நாகரிகத்தின் மிகச்சிறந்த நாட்களில் ஒன்றாக இருக்கலாம். இந்த முயற்சியின் மையத்தில் விகாப், ட்ரம்பின் மருமகன் ஜெராட் குஷ்னர், நேத்தன்யாகுவின் நம்பிக்கைக்குரிய டான் டெர்மர் மற்றும் கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவை சேர்ந்த உயர் அதிகாரிகள் ஆகியோருக்கிடையே சில நேரங்களில் சூடான வாக்குவாத சந்திப்புகள் நடந்ததாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். அதன் பின் கடின உழைப்பு தொடங்கியது. ட்ரம்பின் குழு ஒன்றிணைந்த ஒப்பந்தம் புதிதாக எதையும் கூறிவிடவில்லை. போரின் ஆரம்ப மாதங்கள் வரையிலான அடிக்கடி விவாதிக்கப்பட்ட திட்டங்களின் பாகங்களை ஒன்று சேர்த்து பொருத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அரபு நாடுகளை முன்பு கோபப்படுத்திய விதிகளையும் கொண்டிருந்தது. பாலஸ்தீன அரசு அல்லது மேற்கு கரையின் ஒரு பகுதியை நிர்வகிக்கும் பாலஸ்தீனிய அதிகார சபையின் ஈடுபாட்டை பற்றிய எந்த ஒரு தீவிரமான குறிப்பையும் நேதன்யாகு எதிர்க்கின்றார். ஹமாஸ் முழுமையாக ஆயுதங்களை களைவதை எதிர்ப்பதில் தீவிரமாக இருந்தது. இஸ்ரேல் காசாவை விட்டு முழுமையாக வெளியேறுவதற்கு சிறந்த உத்தரவாதங்களை கோரியது. இந்த இரண்டுமே ட்ரம்பின் திட்டத்தில் இல்லை. அரபு அரசாங்கங்கள் இந்த ஒப்பந்தம் ஹமாஸுக்கு மிகவும் கடுமையானதாகவும் பாலஸ்தீனிய அரசுக்கான பாதையில் மிகவும் பலவீனமானதாகவும் இருப்பதால் அதை தங்கள் நாட்டு மக்களுக்கு விற்க முடியாது என்றும் கவலைப்படுகின்றன. இருந்தாலும் கத்தாரில் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய ஏவுகணை தாக்குதல்கள் அவர்களது உள்ளங்கால்களை சில்லிட வைத்துக் கொண்டிருந்தது. இதன் விளைவாக பலர் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தனிப்பட்ட முறையில் நினைக்கும் ஒரு திட்டத்தை வேறு வழியில்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டது. அரபு நாடுகள் யாரும் பகிரங்கமாக சுட்டு வீழ்த்த விரும்பாத ஒரு ஆபத்தான கோழி விளையாட்டு இது. ட்ரம்ப் முன்னேறி செல்கின்றார். அரபு நாடுகளின் தயக்கங்களை தெரிந்தது போல காட்டிக்கொள்ளாமல் அவர்களின் ஆதரவு அறிக்கைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் திட்டத்தை அனைவரும் ஆதரிப்பது போல காட்டும் ஏமாற்று வேலைகளையும் செய்கின்றார். பணிய கைதிகளின் விடுதலை தொடர்பான ஒப்பந்தத்தை முடித்து பெரிய அளவிலான திட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல குஷ்னர் மற்றும் விகாப் ஆகியோரின் உயர்மட்ட குழுவை வரும் நாட்களில் எகிப்தில் பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறார் ஜனாதிபதி ட்ரம்ப். டெர்மர் உட்பட ஒரு மூத்த இஸ்ரேலிய தூதுக்குழு விரைவில் அவர்களை சந்திப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த ஒப்பந்தம் எவ்வாறு ஒன்றிணைந்தது என்பது பற்றி இந்த காணொலிகளை வெள்ளை மாளிகை, இஸ்ரேலிய அரசாங்கம் மற்றும் அரபு தலைநகரங்களில் உள்ள அதிகாரிகளுடனான கூற்றுக்களை அடிப்படையாக கொண்டது. ட்ரம்பின் 20 அம்ச திட்டத்தின் முக்கிய பாகங்கள் நீண்ட காலமாக எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் நிராகரிக்கப்பட்ட விஷயங்கள். இதோ 6 உதாரணங்களை பாருங்கள். முதலாவது, ஹமாஸ் அனைத்து பணிய கைதிகளையும் கொடுத்துவிட்டு அதிகாரத்தை கைவிட்டு சன்னியாசம் வாங்கிக் கொள்ளல். இரண்டாவது, இஸ்ரேலிய துருப்புக்களை காசாவில் இருந்து முழுமையாக அகற்றுதல். மூன்றாவது, ஹமாஸிடமிருந்து ஆயுதங்களை அகற்றுதல். நான்காவது, காசாவில் பாதுகாப்பை வழங்க ஒரு அரபு சர்வதேச படை. ஐந்தாவது, பாலஸ்தீனிய தொழிற்சால் வல்லுநர்கள் காசா பகுதியை நிர்வகித்தல். ஆறாவது, பாலஸ்தீனிய ஆணையத்தை அந்தரத்தில் தொங்கவிடுதல். கத்தாரில் இஸ்ரேலிய ஏவுகணை பாயாதிருந்தால் இந்த 6 விஷயத்திற்கும் வாய்ப்பே கிடையாது. எல்லோரும் கூட்டம் போட்டு எச்சரித்திருப்பார்கள். இப்போது கப்சிப் அமைதி. ஆதரவு அறிக்கைகளை கொடுத்து விட்டார்கள். ஹமாஸையும் கொடுக்க வைத்து விட்டார்கள்.
யோசித்து பாருங்கள், ஹமாஸின் கையில் இருந்து பாதுகாப்புகளான பணிய கைதிகளை முழுமையாக கொடுக்கின்றது, ஆயுதங்களை கைவிடுகிறது, அதிகாரத்தை கைவிடுகிறது. அப்படியானால் மீதமாக என்ன இருக்கிறது? கையில் திருவூடா. இந்த இடம் வரை ஹமாஸை தள்ளி கொண்டு போயுள்ளன அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள். ஆனால் இந்த இடத்தில் காசாவில் உள்ள ஹமாஸ் நினைத்தால் ஒரு பிரேக் அடிக்கலாம். பிரேக் அடித்தால் ட்ரம்பின் திட்டம் பொலவென சரிந்துவிடும். ஆனால் அதன் பின் முழு உலகமும் ஹமாஸை எதிர்க்கும். ஏனென்றால் ட்ரம்பின் திட்டத்தை அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் ஆதரிக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியமும் ஆதரிக்கிறது. எதிரிகளான இந்தியாவும் ஆதரிக்கிறது, பாகிஸ்தானும் ஆதரிக்கிறது. அப்படி இருந்தும் காசாவில் உள்ள ஹமாஸ், கவனியுங்கள், காசாவுக்கு வெளியே உள்ள ஹமாஸ் தலைமை அல்ல. காசாவில் உள்ள ஹமாஸ் கண்களை மூடிக்கொண்டு பிரேக் அடிக்கலாம். பணிய கைதிகள், ஆயுதங்கள், அதிகாரம் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு வெளியே போவதை விட உள்ளே இருந்தபடி ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம் என்று அவர்கள் யோசிக்கலாம். அப்படியானால் ட்ரம்புக்கும் சிக்கல், நோபல் பரிசுக்கும் சிக்கல். ஹமாஸ் செயலிழக்க வைக்கப்படும் வரை இஸ்ரேல் காசாவை முழுமையாக விட்டு வெளியேற தயாராக இல்லை. அரபு அரசாங்கங்கள் தமது துருப்புக்களை காசாவுக்கு அனுப்ப தயங்குகின்றன. அப்படி போனால் அவர்களின் சொந்த மக்களை எதிர்ப்பார்கள். காரணம், அரபு நாட்டு படைகள் காசாவில் இஸ்ரேலுக்காக வேலை செய்யும் ஆக்கிரமிப்பாளர்களைப் போல தோற்றமளிப்பார்கள். மேலும் உள்ளே போவதற்கு முன்பு ஒரு பாலஸ்தீன அரசுக்கு உத்தரவாதம் பெற விரும்பின ட்ரம்பின் திட்டத்தில் பாலஸ்தீன அரசே இல்லை. ஆனால் அந்த திட்டத்தை அரபு நாடுகளை வரவேற்றுள்ளன. காரணம், கத்தாரில் இஸ்ரேல் ஏவிய ஏவுகணை. நேதன்யாகு பேச்சுவார்த்தைகளில் ஒரு கடுமையான கோட்டை வரைந்தார். ஹமாஸ் சரணடைய வேண்டும் என்றும் ராஜதந்திரத்திற்கு பதிலாக ராணுவ நடவடிக்கை மூலம் மோதலை தீர்ப்பதில் தனது கவனத்தை மாற்ற வேண்டும் என்றும் கூறினார். இதற்கிடையில் போர் பற்றிய சர்வதேச எச்சரிக்கை அதிகரித்து வந்தது. இந்த வசந்த காலத்தில் காசாவுக்கு மனிதாபிமான உதவி வழங்கிய இஸ்ரேலின் 2.5 மாத தடை காசா நகரத்தை சுற்றி பஞ்சத்தை அறிவிக்க சர்வதேச நிபுணர்களை தூண்டியது. இஸ்ரேல் உணவு மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்தியது. ஆனால் பின்னர் காசா நகரத்தை கைப்பற்ற ஒரு பெரிய தாக்குதலுக்கான திட்டத்தை அறிவித்தது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேலின் நட்பு நாடான ஜெர்மனி ஆயுத விநியோகத்தை நிறுத்தியது. மேலும் பல மேற்கத்திய அரசாங்கங்கள் செப்டம்பர் மாத இறுதியில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதாக தெரிவித்தன. இப்போது அதே நாடுகள் அங்கீகரித்துள்ள ட்ரம்பின் திட்டத்தில் பாலஸ்தீன அரசு இல்லை. இது என்னையா மேஜிக்? இஸ்ரேலிய ஏவுகணை செய்த மேஜிக். தோஹா ஏவுகணை தாக்குதல் ஒரு கிளாசிக் திருப்பம். விண்வெளி அடிப்படையிலான அமெரிக்க சென்சார்கள் ஏவுகணைகளை அடையாளம் கண்டு இலக்கு தோஹா என்பதை கண்டுபிடிப்பதற்கு முன் ஏவுகணைகள் வானில் பறந்து கொண்டிருந்தன. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவத்திடமிருந்துதான் ட்ரம்ப் தாக்குதலை அறிந்ததாக வெள்ளை மாளிகை தெரிவித்தது. கத்தாரை எச்சரிக்குமாறு விக்காஃபுக்கு ஜனாதிபதி அறிவித்தார். ஆனால் ஏவுகணைகள் தரையிறங்கிய பின்னர் எச்சரிக்கை வந்தது. தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு முன்பு அமைதி ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை வகுக்க விக்காப் தனது மயாமி வீட்டில் டெர்மர் மற்றும் குஷ்னரை சந்தித்தார். வரவிருக்கும் தாக்குதல் பற்றி இஸ்ரேலிய அதிகாரி எதுவும் கூறவில்லை. தாக்குதல் மற்றும் அறிவிப்பு இல்லாததால் விக்காப் மற்றும் குஷ்னர் கோபம் அடைந்தனர். இது ஒரு நண்பரின் நடத்தை அல்ல என்று விக்காப் பின்னர் டெர்மரிடம் கூறினார். ட்ரம்ப் தனது விரக்தியில் கொதித்துக் கொண்டிருந்தார். இந்த செயல் கண்ணியமாக இல்லை என்றார். கத்தார் பல வளைகுடா நாடுகளைப் போலவே பணக்கார நாடு, ஆனால் சிறியது மற்றும் பாதுகாப்புக்காக அமெரிக்காவை நம்பியுள்ளது. இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க முடியாது. கொடுப்பதென்றால் அமெரிக்காவிடம் தான் போக வேண்டும். மறுபக்கத்தில் சவுடி, அமீரகம் உட்பட அரபு நாடுகளுக்கும் கத்தாருக்கும் 7ஆம் பொருத்தம். இதையெல்லாம் வைத்துக் கொண்டு நேதன்யாகு ஆடிய தந்திர ஆட்டம்தான் கத்தார் மீது ஏவுகணை தாக்குதல். அடுத்து என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது.